அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகேயே கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். டிஜிபி அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர்களை தாக்கி அவர்களிடமிருந்து நகையை பறிக்க கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருந்த சம்பவம் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் தான் அதிமுக சார்பில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகிலேயே கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக வந்த செய்தியை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கக்கூடிய அவர்கள், அதே போன்று கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளையடித்த வழக்கிலே காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். காவல்துறை டிஜிபி அலுவலகம் அருகேயே துணிந்து கொள்ளையின் கைவரிசை காட்டியிருப்பது முதலமைச்சர் காவல்துறையை எவ்வாறு நிர்வாகம் செய்கின்றார் என்பதற்கு சாட்சி என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிமுக, முழு நேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது. வேலையே பயிரை மேய்வதை போன்று போக்சோ வழக்கு முதல் கொள்ளை வரை காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தோரே குற்றச் செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுக, காவல்துறை நிர்வாகம் முற்றிலும் சீரழிந்துள்ளது என்பதையே இவற்றையெல்லாம் காட்டுகின்றன என்று விமர்சித்திருக்கின்றார்கள். இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்றார். தொலைந்த தன்னுடைய இரும்பு கரத்தை முதலமைச்சர் கண்டெடுத்து குறுநீக்கி இனிமேல் எந்த பயனும் இல்லை. சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த திமுக அரசை 2026 புரட்சி தலைவர், அதாவது அவர்களுடைய கட்சியினுடைய தலைவரான எம்ஜிஆர் தலைமையில் வீட்டுக்கு அனுப்பி மக்களை காப்போம் என்று அதிமுக சார்பில் பதிவிட்டுள்ளனர். நன்றி ராஜகுமரன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.